என்ன லலிதா இது? நல்லா இருக்கு போ நீ பண்றது. தாய் கண்ணு நாய் கண்ணுன்னு சொல்லுவாங்க. தூங்குறவளை போய் அப்படி பாத்திட்டு இருக்கியே. தாய் கண்ணு பட்டா திஷ்டி படுன்னு சொல்லுவாங்க. போ அந்த பக்கம். இந்த உற்சவத்துக்கு இவளுக்கு 21 முடியுது. எல்லாம் சரியா இருந்திருந்தா இந்நேரம் இவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருப்போம்ல. எங்க நம்ம வீட்டுல அந்த பேச்சு எடுக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. நமக்கு கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக இவளுக்கு கல்யாணம் பண்ணாம அப்படியே வச்சிருக்க முடியுமா? அதெல்லாம் ஆக விடு. இந்த காலத்துல 21 ஒரு வயசே இல்ல. இதே ஊர்ல 30 வயசு பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் உக்காந்து இருக்காங்களே. அவங்க எல்லாம் பணம் இருக்கிறவங்க, என்ன பண்ணாலும் ஊர் ஒத்துக்கும். நாம ஒழுங்கா இருந்தாலும் தப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 10 வருஷம் போனாலும் இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணத்துக்கு எங்க போறது? இவளை பார்க்கும் போதெல்லாம் அதே யோசனையா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? எதுவும் நடக்க மாட்டேங்குதே. பணம் இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இல்ல லலிதா. இவளுக்கு குருபலம் வந்த அடுத்த நிமிஷம் இவளுக்கு கல்யாணம் ஆயிடும். எனக்கு என்னமோ இவளை கல்யாணம் பண்ணி அனுப்புவோங்கிற நம்பிக்கையே இல்ல. ஆகுமா? அந்த அம்மனை நம்பு. சாயந்தரம் அம்மனுக்கு விளக்கேத்தும் போது 2 விளக்கு அம்மனுக்குன்னு தனியா எடுத்து வையே. சாயந்தர நேரத்துல தீபம் போட்டு அம்மனை வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். நீங்க சொல்றது நிஜம்தான். அந்த அம்மன் மனசு வச்சா இவளுக்கு கல்யாணம் பண்றது என்ன கஷ்டமா? இனிமே நான் தினமும் லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தையே பாடுறேன். நீ பாடுறது முக்கியம் இல்ல, அவளை பாட வைக்கணும். அதோட தினம் அம்மனுக்கு ஈர துணியோட பூஜை பண்ணா எல்லா கஷ்டமும் ஓடி போயிடும். நான் சொன்னா இவ கேப்பாளா? அதான் அவளே சொல்லிட்டாள்ல. இனிமே நான் தினமும் ஸ்லோகன்லாம் சொல்றேன், அம்மனுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னாலே. அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க. அந்த மாதிரிதான் இவளும். தினமும் பூஜை பண்ண சொல்லி இவளை பழக்கி விட்டுட்டா அப்புறம் தானே பண்ண போறா. இப்படி தினம் தினம் அவளே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா பக்தி தானா வந்துரும். தினமும் அவளை லலிதா சகஸ்ரநாமம் படிக்க சொல்லு. அவ கூட நீ உக்காந்து படி, அவளும் படிப்பா. இருபத்தோரு வருஷமா எப்ப பார்த்தாலும் அம்மனை திட்டிக்கிட்டே இருந்தா. இப்ப அவ வாய்க்கு பூட்டு போட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கே ஆரம்பிச்சிரு. வெள்ளிக்கிழமை வேற. கொஞ்சம் துள்ளுவா, விட்டுறாத.